ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம மேவிக் மினியோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் ப்ரொப்பலர் கார்டு போட்டு எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ப்ரொப்பலர் கார்டு மட்டும் தனியாக எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். பேலோடு எவ்வளோ தாங்குது, எவ்வளோ ஹைட்டு பறக்குது, எவ்வளோ ஹைட்டு இல்லை, முதல்ல எவ்வளோ வெயிட்டோட பறக்குது, எவ்வளோ வெயிட் தாங்கும் இது மேலே வச்சோன்னா அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டெஸ்ட் பண்ணலாம். இப்போ வெயிட் மிஷின் ஆன் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு சும்மா மிஷின் முதல்ல ஒர்க் ஆகுதா, கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு 200 கிராம்ஸ் வெயிட் வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 200 இருக்குது. ஓகே, மிஷின் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ நான் வந்து ட்ரோனில் பேட்ரி இல்லாமல் வைக்கிறேன். ட்ரோனில் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரோனில் பேட்ரி இல்லாமல் மெமரி கார்டு போட்டிருக்கு. அதே மாதிரி லென்ஸ் கார்டு அதையும் காட்டிட்டேன். 150 கிராம்ஸ் இருக்குது கரெக்டாக. பார்த்தீங்கன்னா நான் அன்ஃபோல்டு கூட பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா 4 ஆர்ம்ஸ் இருக்குது. முன்னாடி வந்து ப்ரொப்பலர் கார்டு எடுத்துட்டேன். சரி, ப்ரொப்பலர் கார்டில் கேமராவோட கார்டு எடுத்துட்டேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா பேட்டரி போடல. 150 கிராம்ஸ் இருக்குது. இப்போ பேட்டரி போடலாம். பார்த்தீங்கன்னா பேட்டரி இருக்குது. பார்த்தீங்கன்னா 246 கிராம் காட்டுது. நான் இதில் ரிவ்யூஸில் நிறையா இதில் பார்த்தேன்னா 249 கிராம்ஸ் இருந்ததுன்னு சொன்னாங்க. மெமரி கார்டு போடாமல் 248 இருக்குன்னு சொன்னாங்க. நான் மெமரி கார்டு போட்டிருக்கேன். போட்டும் 249 வந்திருக்கணும். பார்த்தா 246 தான் இருக்குது. 245 இல்லை 246 மாதிரி காட்டுது. இப்போ திரும்பி நடுவில் நான் அந்த 200 கிராம் கல்லும் வைக்கிறேன். இதுவும் 200 காட்டுது. மிஷின் ஃபால்ட் இல்லை. அப்புறம் எப்படி 249 இல்லாமல் 245ன்னு தெரியல. இந்த ப்ரொப்பலர்லாம் எதுவும் படலைங்க. தனியாக தான் வைக்கிறேன். $246 கிராம்ஸ். ப்ரொப்பலர் கார்டு போடல. வேறு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. டேக் ஆஃப் வெயிட் நான் இப்போ அப்படியே டேக் ஆஃப் பண்ணலாம். டேக் ஆஃப் பண்ணேன்னா எனக்கு 246 கிராம்ஸ் வருது. மிஷின் ஃபால்ட் இல்லை, பார்த்துட்டோம். ஒரு கிராம் வேணால் ஏறுது இறங்குது. ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 கிராம் கூட வச்சுக்கலாம், டாலரன்ஸ். அதே இப்போ ப்ரொப்பலர் கார்டு பார்த்தீங்கன்னா அது அப்படி தான் இருக்குது. ஒரு ப்ரொப்பலர் கார்டு 24 கிராம்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 48 கிராம்ஸ் இருக்குது. வேறு ஆங்கிள் வச்சு பார்க்கலாம். 48 கிராம்ஸ் தான் இருக்குது. வெறும் 48 கிராம்ஸ் இருக்குது ப்ரொப்பலர் கார்டு மட்டும். இப்போ ப்ரொப்பலர் கார்டு எப்படி இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். ப்ரொப்பலர் கார்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளைமோர் காம்போ வாங்கும்போது மட்டும்தான் ப்ரொப்பலர் கார்டோட வரும். இல்லைனா வருது ப்ரொப்பலர் கார்டு வராது. ஸ்டாண்டர்ட் கிட் வாங்கினீங்கன்னா வந்து வெறும் கண்ட்ரோலரும் ஒரு பேட்டரி ட்ரோன் மட்டும்தான் வரும். வேறு எதுவும் வராது. ஸ்டாண்டர்ட் லோன் கிட்டில் வாங்கினீங்கன்னா. ஃப்ளைமோர் காம்போ வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு ப்ரொப்பலர் கார்டு ஒரு ஒயிட் பாக்ஸில் போட்டு தருவாங்க. இது எப்படி இன்சர்ட் பண்ணோம் கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இந்த கரெக்டாக அந்த மோட்டர் உட்கார இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் வந்து ரவுண்டாக இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே இளங்கேட்டாக இருக்கும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த நம்ம ட்ரோனை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்னா அதாவது முன்னாடி கேமரா இருக்க பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி வந்து ஆண்டனா மாதிரி இருக்கும். ஆண்டனா தான் இருக்கும். அது பேர் ஆண்டனா. 2 ஆண்டனா இருக்கும் அந்த மோட்டர்ஸ் கீழே வந்து. அதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடு. அதாவது இப்போ நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்படி வைக்கணும். உள்ள ப்ரொப்பலர்ஸ் முதல்ல எதுவும் அந்த ப்ரொப்பலர்ஸுக்கு எதுவும் ஆகாமல் கரெக்டாக உள்ளே இன்சர்ட் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு ஒன்னோட உள்ள அந்த இது மட்டும் இன்சர்ட் கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா பின்னாடி இருக்க மோட்டரும் கரெக்டாக உட்காந்துரும். உட்காந்த பிறகு ஒன்றும் இல்லை, அது அந்த கிளிப் இருக்கும். கிளிப்பை வந்து ஒரு சின்ன சவுண்ட் வரும். அது அப்படியே இன்சர்ட் பண்ணிங்கன்னா போதும். ப்ரொப்பலர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள ஈஸியாக சுற்றுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு பக்கம் ரவுண்டாக இருக்கும், இன்னொரு பக்கம் இளங்கிட்ட இருக்க பக்கம் வந்து ஃப்ரண்ட் சைடு. பொறுமையாக அந்த ஃப்ரண்டில் இருக்கிறத மட்டும் எப்படின்னு நம்ம கரெக்டாக வச்சுட்டோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்சர்ட் பண்ணும்போது பின்னாடி இருக்க மோட்டர்ஸ் பாருங்கள் கொஞ்சம் தப்பாக இருக்குது. அதெல்லாம் பார்த்து பொறுமையாக பண்ணணும். இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இது கரெக்டாக வந்துடும். மோட்டார்ஸ் பக்கம் கரெக்டாக செட் ஆனோடனே அந்த கிளிப்பை மட்டும் போட்டுடணும். ஈஸி தான்.
இப்போ ப்ரொப்பலர் கார்டோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஜீரோ ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து 294 கிராம்ஸ் கிட்ட வருது. பார்த்தீங்கன்னா வந்து 294 கிராம்ஸ். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 250 கிராம்ஸ்குள்ள இருந்தால் தான் நேனோ கேட்டகரி. அந்த நேனோ கேட்டகரி எக்ஸைட் பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ 294. இப்போ நம்ம டேக் ஆஃப் பண்ணும்போது ப்ரொப்பலர் கார்டு போட்டு பப்ளிக் பிளேஸில் பண்ணோம் அப்படின்னா வந்து இதுக்கப்புறம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடணும், லைசன்ஸ் வாங்கிடணும். அதனால ப்ரொப்பலர் கார்டு வந்து எப்போனா நம்ம இண்டோர் ஃப்ளைட் அப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ப்ரொப்பலர் கார்டு போட்டு யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளை பண்ணும்போது, வெளியே ஃப்ளை பண்ணும்போது வந்து ப்ரொப்பலர் கார்டு இல்லாமல், அதாவது 250 கிராம்ஸ்குள்ளே வர மாதிரி நம்ம ஃப்ளை பண்ணால் தான் நமக்கு வெளியே ரெஜிஸ்ட்ரேஷனும் இல்லை, லைசன்ஸும் தேவைப்படாது. நம்ம இந்த மாதிரி ப்ரொப்பலர் கார்டு போட்டு ஓட்டும் போதே வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் மேலே வந்துடும். அந்த ஃபோனில் வந்து பேலோட் டிடெக்டட் அப்படின்னு போட்டு நமக்கு ஆல்டிடியூட் ஜோனில் வந்து அதுவே லாக் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அதாவது 150 மீட்டர்ஸ் மேலே போக முடியாத மாதிரி. ஏன்னா வந்து பேலோட் இது ஒரு 50 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா நம்ம போட்டதுனாலே வந்து அந்த அது ஆட்டோமேட்டிக்காக அந்த மோட்டார்ஸ்க்கு சென்சார் இருக்கிறனால வந்து எவ்வளோ கொடுக்கணும், ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அது ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுட்டு இந்த மோட்டார் சவுண்டே உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் முன்னாடி போட்ட வீடியோலேயே இருந்திருக்கும். நான் அந்த 2 வித் ப்ரொப்பலர் அண்ட் வித்தவுட் ப்ரொப்பலர் வந்து பேட்டரி டெஸ்ட் பண்ண வீடியோலேயே வந்து சவுண்டு ரொம்ப ஒரு மாதிரி கேட்டுது. ப்ரொப்பலர் கார்டு போட்டவொடனே மோட்டார் ஸ்கோர் ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி. அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இப்போ விண்டில் வந்து இப்போ இவங்க ரேட்டட் விண்டு பார்த்தீங்கன்னா வந்து 28 km/h வந்து தாங்கும் விண்டு இந்த ட்ரோன் வந்து ப்ரொப்பலர் கார்டு இல்லாமல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ரொப்பலர் கார்டு போட்டிங்கன்னா வந்து அதுக்கு உத்தரவாதமே அவங்க தர முடியாது. டிஜேலேருந்து அவங்க எதுவுமே சொல்ல முடியாது. ப்ரொப்பலர் கார்டுன்றது வந்து நம்ம ப்ராக்டிஸ்க்காக ஒரு சேஃப்டிக்கு இண்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு தான். அவுட்டோர்ஸில் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெயிட் எவ்வளோ கம்மியாக விட்டீங்களோ அவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கும். நம்ம கையிலேயே இருக்கும் ட்ரோன், நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம பேலோட வந்து நம்ம வச்சு பார்க்கலாம். இல்லை வேறு மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணாங்க. இது ப்ரொப்பலர் கார்டு போடாமல் நான் பேலோட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், எவ்வளோ லிஃப்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த டம்ளர் மேலே நம்ம வைக்க போகிறோம். டம்ளரோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 41 கிராம்ஸ். அந்த டம்ளர் வந்து அப்படியே வச்சோம்னா வந்து என்ன ஆகும்னா ப்ரொப்பலருக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்து ரொம்ப உராசுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதனால் இந்த வுட்டு பீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே இது வைக்கலாம் அப்படின்னு இருந்தேன். ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 59 கிராம்ஸ். 59 கிராம்ஸ் இருக்குது. இது மட்டும் 19, இது 59, அது 41 வருது தனித்தனியாக. அதுக்கப்புறமா இன்னொரு ஹெவி டெஸ்ட் ஒன்று பண்ணணும் அப்படின்னு பார்த்தேன். ஒரு கிரானைட் கல் இருந்தது. எவ்வளோ வெயிட்னு பார்க்கலாம். 169, 170 கிராம். கிராம்ஸ் வருது. நம்ம மேலே பண்ணி வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 245 வந்தது. 169 கிட்டத்தட்ட பாதிக்கும் மேலே வெயிட்டு. தான் இது. பார்க்கலாம் லிஃப்ட் பண்ணுதா இல்லைனா ஏதாவது எரர் வந்து நின்றுடுதா அப்படின்னு பார்க்கலாம். எப்பா பயந்துட்டு ஒரு செகண்ட் பார்த்துட்டு ரொம்ப சாரி, ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன், உன்னை இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு கண்டிப்பாக இதுக்கு மேலே ஹெவி பேலோடு மட்டும் டெஸ்ட் பண்ணவே மாட்டேன் நான் ட்ரோனில். ஏன்னா என்ன ஆச்சுன்னா இப்போ நான் வந்து அந்த
இந்த கல் இது வைக்கும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 170 கிராம் சொன்னேன். இது வைக்கும்போது தான் வந்து ரொம்ப அப்படியே ஆல்டிடியூட் ரொம்ப லாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இஎஸ்சி பீப்பிங் அப்படின்ட்டு இதில் வந்து சவுண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. நம்மளுக்கு லோ பேட்டரி வந்ததுன்னா எப்படி சவுண்ட் வருமோ, பீப் சவுண்ட் விட்டு விட்டு வருமோ, அந்த மாதிரி இஎஸ்சி பீப்பிங். இஎஸ்சின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஎஸ்சி பீப்பிங் எப்படி வந்தது, எதுக்காக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டருக்கு வந்து நான் மேலே வந்து இந்த கல் வச்சேன் பார்த்தீங்கன்னா, கல் வச்ச உடனே வந்து வெயிட்டு மோட்டர் வந்து என்ன பண்ணோன்னா ரொம்ப இன்னும் பவர் நம்ம வெயிட் மேலே அதிகமாக இருக்குது, இன்னும் பவராக சுற்றினா தான் நிறையா காற்று கீழே வரும், நம்ம அப்போ தான் மேலே ஹைட் ஏற்ற முடியும் ட்ரோனை அப்படின்ட்டு உள்ள அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இஎஸ்சி. அது என்ன பண்ணுன்னா மோட்டரோட ஃபுல் வோல்டேஜும் கரண்ட்டும் எவ்வளோ வருது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற பவர் கொடுக்கும் ஒரு மோட்டருக்கும். இப்போ நான் ஃப்ரண்ட்டில் வச்சுருந்தேன் அப்படின்னிங்கன்னா, ஃப்ரண்ட்டில் இப்படி சாயும் போது ஃப்ரண்ட்டில் இருக்க மோட்டர்ஸுக்கு நல்லா ஒர்க் கொடுத்து நல்லா பவர் கொடுத்து அதை இன்னும் அப்படி பேலன்ஸ் பண்ண பார்க்கும். எப்படியோ நம்ம சென்சாரும் கீழே 2 சென்சார் இருக்குது பாருங்கள். அந்த சென்சாரால் நம்ம எவ்வளோ ஹைட் இருக்குது, ஹைட் இவ்வளோ லாஸ்ட் ஆயிருக்கும், இன்னும் அந்த ஹைட்டுக்கு 1 மீட்டர் ஹைட்லேருந்து நம்ம மேலே பறக்கணும் அப்படின்னா நான் வெயிட் வைக்கும்போது கீழே போச்சு, திரும்பி அந்த 1 மீட்டர் மேலே வரதுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்தது அந்த இஎஸ்சி தான். அதனால் இஎஸ்சிக்கு ஏதோ ஃபால்ட்டு அப்படின்னு இஎஸ்சி பீப்பிங்னு எனக்கு ஃபோனில் வந்தது. இந்த மாதிரி அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியல. இஎஸ்சி பீப்பிங் வந்தோடனே சரி நான் ட்ரோனை வந்து திரும்பி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணேன். அதுக்கப்புறம் நார்மலாக தான் ஆகிடுச்சு. அதே மாதிரி ப்ரொப்பலர்ஸ் ரொட்டேட்டிங் ஓவர் ஃபாஸ்ட் அப்படின்னு எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது மேலே. அதனால் டக்குன்னு சீக்கிரமாக இறக்கிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 170 கிராம் ட்ரோனோட பாதி வெயிட்டுக்கு மேலே அதால் தூக்க முடியும், அந்த ஸ்டேபிளாக நிற்க முடியும். தூக்குறது வந்து எப்படி வேணுமோ எந்த ட்ரோன் வேணுமோ கயிறு கட்டி கூட தூக்க வைக்கலாம். ஆனால் அது மேலே வச்சும் ஸ்டேபிளாக நின்றுது, கீழே விழாமல் ஸ்டேபிளாக நின்றுது. பேட்டரியும் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் பேட்டரி, எத்தனை வாட்டி நம்ம சார்ஜ் பண்ணுறோமோ காட்டணும்னு சொன்னேன். ட்ரோனும் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் ட்ரோனு, நம்ம ஃபோனுக்கு எல்லாம் பக்காவாக இருந்தது அப்டேட்டு. நான் ப்ரொப்பலர்ஸ் ரொட்டேட்டிங் 2 ஃபாஸ்ட்லாம் வந்தது எனக்கு மேலே. நான் அது மட்டும் தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடிஞ்சது. இஎஸ்சி பீப்பிங் எனக்கு பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு, அதனால் அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காமல் போயிட்டேன். ஒரு செகண்டு என்ன பண்ணுறதுனே தெரியல, டக்குன்னு மேலே அதை டெஸ்ட் பண்ணிட்டு இறக்கிட்டேன். இது பாதி வெயிட்டுக்கு மேலே கண்டிப்பாக பேலோட் நல்லா ஹைட் வருது, வெயிட்டு தூக்குது. இருந்தாலும் யாரும் டெஸ்ட் பண்ண வேணாம். நான் திரும்பி ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் நார்மலாக தான் இருக்குது. எப்படி இருந்தாலும் எனக்கு உள்ள நோட்டிஃபிகேஷனில் உள்ள எனக்கு அந்த ஆப்பில் காமிக்க ஆரம்பிச்சிடும், நான் எப்போ இந்த மாதிரி ஓவர் வெயிட் பண்ணேன் எல்லாம் அப்படியே காமிக்க ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்ன வீடியோ பண்ணணும் அப்படின்றதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோவிலே நான் எதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.